ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க. இட்ஸ் மோஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பாருங்க. டில் எண்ட் முடி பாருங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம டைப் ரைட்டிங்ல இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் ஜூனியர், இங்கிலீஷ் சீனியர், தமிழ் ஜூனியர் எக்ஸாம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் சிஓஇ எக்ஸாம்ஸ் தட் இஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு எக்ஸாமுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோம். தென் பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன். அதோட பேக்கேஜ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் குரூப்ல. அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப்ல ஜாயின் பண்ணி வரணும் அப்படின்னா எனக்கு கேளுங்க, நான் ஜாயின் பண்ணி வரேன். ஜென்ரல் குரூப். தென் பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்துட்டு யாராவது சேரணும்னா வந்து சேர்ந்துக்கோங்க. போஸ்டர் பாருங்க, அதில் சிலபஸ் எல்லாம் போட்டிருக்க பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. அதே மாதிரி சிஓஇ கிளாஸ் கவர்மெண்ட் சிலபஸ் என்ன இருக்கோ அதில் அடுத்து அதையும் பார்த்துக்கோங்க. பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போஸ்டர்லாம் பாருங்க சிலபஸ். தென் ஜாப் டைப்பிங் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாப் டைப்பிங் யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ டாக்குமெண்டேஷன் பண்ணி ஜாப் டைப்பிங் எடுத்துட்டு இருக்கோம். இந்த நீங்கள் 10 டிகிரி வச்சு அடிச்சிடுறீங்க. டெலிஃபோன் வந்து இப்படி தான் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. டெலிஃபோன் கண்டிப்பாக ஃபுல் ஃபார்ம் பண்ணணும், ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அட்வொகேட் நீங்கள் எப்போது போல அடிக்கிறீங்க. சென்னைக்கு மேலே டபுள் ஸ்பேஸ் வராது, சென்னைக்கு கீழே டபுள் ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். இங்கே ஜூனுக்கு மேலே டபுள் ஸ்பேஸு, கீழே டபுள் ஸ்பேஸு. திருவு அடிச்சுட்டு புள்ளி அடிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் வரும். எப்போவுமே ஒரு இனிஷியல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக வரும். கமா அடிக்கிறீங்க சரியா. இது வந்து இந்த இடத்துல இது அடிச்சிருக்காங்களா, இது வந்து 3 கொடுத்துருக்காங்க சரியா. 3 அடிச்சிடுறீங்க. இங்கே சென்னைக்கு கீழே கண்டிப்பாக டபுள் ஸ்பேஸ் வரும். சென்னைக்கு மேலே சிங்கிள் லைன் ஸ்பேஸு, சென்னைக்கு கீழே டபுள் லைன் ஸ்பேஸு. சேருக்கு எப்போவுமே மேலே டபுள் ஸ்பேஸு, சேருக்கு டபுள் லைன் ஸ்பேஸு. இப்போது இங்கே டிஎஸ்ஆர் இருக்கா, டிஎஸ்ஆருக்கு மேலே டபுள் லைன் ஸ்பேஸு, டிஎஸ்ஆருக்கு கீழே கண்டிப்பாக டபுள் லைன் ஸ்பேஸு. இந்த எஸ் கண்டிப்பாக வந்து கேபிட்டல் லெட்டரும் வரணும். ஸ்மால் லெட்டர் போட்டிங்கன்னா 2 மார்க் போயிடும். அதே மாதிரி செமிகோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக வரணும். புள்ளிக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு கண்டிப்பாக வரணும். நம்பருக்கு அப்புறம் ஸ்பேஸ் வரக்கூடாது. டிஎஸ்ஆருக்கு எஸ் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் வரணும். கீழே வந்து டபுள் லைன் ஸ்பேஸ் அடிச்சிடுறீங்க. இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு 5 ஸ்பேஸை இங்கே முன்னாடி 5 ஸ்பேஸ் எல்லாத்தையும் வச்சு அடிச்சிடுறீங்க. இங்கே வந்து 2 கொடுத்துட்டு என்பின்னு கொடுக்குறாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே என்பின்னு கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக அடிச்சிடுறீங்க. அடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அடிக்கும் போது இப்படி கொடுத்துட்டு என்பி கொடுத்துருந்தாங்கன்னு நெக்ஸ்ட் பேராகிராஃப்னு வரும் சரியா. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 2 தாட்டி தள்ளிட்டு அடுத்த பேராகிராஃப் 5 ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு என்ன கொடுப்பாங்க, என்பின்னு கொடுப்பாங்க. இவாஸ் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துட்டேன் சரி. ஆனால் பிஸ்னஸ் லெட்டருக்கு எல்லாமே 10 டிகிரியில் வச்சு அடிச்சிடுறீங்க. இவாஸ் ஸ்பேஸ் பண்ணிக்கு வந்து இங்கே இப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எப்போவுமே வந்து 53 வச்சு அடிச்சிடுறீங்க. அவங்க எக்ஸாம் ஹாலில் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஃபார்ம் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு 17லேருந்து மைனஸ் பண்ணி 53 அடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமில்ல 53 வச்சு அடிக்கணும்னு அடிச்சுடுவீங்க. ஒரு வேளை ஃபெய்த்ஃபுல்லி கொடுக்காம சின்சியர்லி கொடுத்தாங்க அப்படின்னா SINCERELY கமா, கண்டிப்பாக கமா வைக்கணும். ஒரு வேளை சின்சியர்லிக்கு NLY கொடுப்பாங்க, ஃபுல் ஸ்டாப்பு கமா கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கமாவை எடுத்துகிட்டு சின்சியர்லி ஃபுல் ஃபார்ம் பண்ணிவிட்டு கமா வைக்கணும் சரியா. சின்சியர்லி சின்சியர்லி வந்து எவ்வளோன்னு ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி 17லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி அடிக்கணும்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போய் கவுண்ட் பண்ண வேண்டாம், இங்கேயே கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போவுமே ஃபார் வந்து ஸ்மால் லெட்ரு ஒரு ஸ்பேஸ் விட்டு எப்போவுமே வந்து கேப்ஸு சிஃப்லாக்கை எடுத்துகிட்டு தான் கமா போடணும். 4 ஸ்பேஸ் ஒன்று 4 தாட்டி தள்ளணும். 1 2 3 4 தாட்டி தள்ளிட்டு இந்த இது அடிக்கணும். 6க்கு அப்புறம் கண்டிப்பாக இன்சியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். கீழே மேனேஜருக்கு எப்போவுமே வந்து கேபிட்டல் லெட்டர்